அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கர சைலண்ட்டு, கேட்க மட்டும் தான் பதில் சொல்லுவார். ஆமாம் ஆமாம், நமக்கு இதுதான் அனுபவம் புதுசு. அதான் கேமரா முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் அனுபவம், அதனால தான் கொஞ்சம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்லா பேசுவேன். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா, வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்து திருநெல்வேலி வந்திருக்கோம். திருநெல்வேலி சாப்பாடுகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி திருநெல்வேலி அல்வா எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தீபாவளி ஸ்பெஷல் வந்து ரவா லட்டு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எங்களுக்கு பாரம்பரியம் ஸ்வீட் கடை. அப்படியா? ஆமாம், எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். முதல்ல ரவையை வறுத்துக்கிடணும், அதில் சர்க்கரையை போட்டு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். வீட்டிலலாம் இந்த ரவா லட்டுலாம் பண்ண வச்சுங்க, எவ்வளோ டைம்? 10 நிமிஷத்தில். அப்படியா? டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள். நம்ம ரவா லட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஆனால் அந்த ரவையை வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வறுத்து சக்கரை பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி பக்குவத்தில் வந்து அந்த சக்கரை பாவை ரெடி பண்ணிடுறோம். இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சு போகிறோம். நம்ம அந்த வெந்நி கொதிக்கிறதுக்கு முன்னால் போட்டோம்னா கேசரி பதம் வந்துடும், கெட்டித்தன்மை வரும். ஆமாம், இது வந்து சீக்கிரம் வெந்துடும். ஓகே, அதுக்காக தான் இந்த பாகு பதம் எடுக்கிறது. இந்த ரவா லட்டு வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே ரவை இருக்கும், பால் இருக்கும், சக்கரை இருக்கும். இந்த 3 பொருள் வச்சு டக்கு நம்ம வீட்டில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் கேட்டோன்னா திரு அரவிந்த். அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஷெஃப் தான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அவர் ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வணக்கம் ஷெஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஆமாம், லாஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து பிச்சை என்ன வந்து நமக்கு வந்து இங்கே வந்து சொதி பண்ணி கொடுத்தாங்கல்ல. ஆமாம், இங்கே நம்ம லாஸ்ட் டைம் திருநெல்வேலி வரும்போது 2வது ரெசிபி சொதி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அது இங்கேருந்து தான் பண்ணோம். அந்த டைமில் தான் அரவிந்தை மீட் பண்ணோம். அரவிந்த் வந்து ஒரு பெரிய ஷெஃப்பு. ஸோ ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது நார்மலாக நம்ம டியூட்டி முடியும், நம்ம பாட்டுக்கு லீவ் ஆகி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும். ஸோ இது அப்படி இல்லை, பிஸ்னஸ்ங்கிறது ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் பக்குவமாக பேசி அவங்கள அடுத்த நாள் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒர்க்கு கொண்டு வரணும். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஜாப் தான். ஸோ இப்போ அது கரெக்டாக போச்சுன்னா நம்ம பெரிய லெவலில் அந்த பிஸ்னஸை கொண்டு போகலாம். ஸோ இந்த தீபாவளி சீசன்ஸை ஒட்டி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், ரவா லட்டு, ஏராளமான ஸ்வீட்ஸு, பெங்காலி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுற நம்ம மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்கள ஸ்வீட் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு தான் அந்த ரவா லட்டு பண்ணுறோம் இப்போ. ஓகே, ஸோ அவங்க நல்லா பக்குவமாக சொல்லி தருவாங்க. நல்ல விஷயம். அண்ணன் பேர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன், சரி வாங்க அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்ன? சீனிவாசன். சீனிவாசன். அரவிந்த் வந்து உங்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். சரி, இது மாதிரி அவர் கூட வந்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நாங்கள் 20 வருஷமாக பண்ணுறோம். ஓகே, என்ன மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவீங்க? ஸ்வீட்டு வந்து கம்மி, காரம் நல்லா எதுவும் இல்லாமல். ஓகே, என்ன? அப்புறம் அச்சு முறுக்கு, அதிரசம், நெய் விலங்காய், ரவா லட்டு, சோமாசு எல்லாமே போதும். இந்த திருநெல்வேலி பலகாரம் இருக்குல்ல, ஆமாம், எல்லாருக்கும் பிடிச்ச பலகாரம்னா என்ன மாதிரி பலகாரம்? திருநெல்வேலியிலன்னு அல்வா நாள் தான். அல்வா தான். ஆமாம். அப்புறம் இந்த இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன கொத்து? அது முந்திரி கொத்து. முந்திரி கொத்து, ரைட்டு. திருநெல்வேலி ஸ்பெஷல் முந்திரி கொத்து. வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க? வேற ரவா லட்டு உண்டு. ஓகே, அது ஃபேமஸ் தான். நெய் விலங்காய் இருக்குது. நெய் விலங்காய், ஆமாம், சிலவங்க போட மாட்டாங்க சில கடைகளில். நெய் விலங்காய் அந்த மாவு உருண்டை. மாவு உருண்டை. ஓகே, அந்த மாதிரி தான் நெய் விலங்கான்னு சொல்லுவோம். சரி, ஆமாம், ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம். சரி, ஓகே. இப்போ பண்ண ஆரம்பிச்சலாம்னா? பண்ண. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? ரவை வந்து 1 கிலோ, ஜீனி 1.5 கிலோ, கிறிஸ்மஸ் பழம் 50 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், நெய் 150, சிறிதளவு ஏலக்காய், பால் 100. இப்போ இதான் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ரவையை வறுக்கணும். இந்த ரவையை வறுக்கிற பக்குவம் என்ன? ரவையை பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து தட்டினோம்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும், மனமாக இருக்கும். நம்ம ரவை வறுத்து தான் போடணும். வறுத்து போடணும். பச்சையாக போட்டால் பச்சை வாடை அடிக்கும். பச்சை வாடை வரும், அதனால். சரி, ஓகே. ஓகே, இப்போ நம்ம 1 கிலோ ரவை எடுத்துருக்கோமா? ஆமாம். ஓகே, 1 கிலோ ரவைக்கு சீனி எவ்வளவு? ஜீனி 1.5 கிலோ. 1.5 கிலோ. 1.5 கிலோ. 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஆமாம். சரி, ஓகே. கொஞ்சோண்டு நெய் விடணும். நெய் வேணுமா? ஆமாம். ஓகே, நான் விடலாமா? கொஞ்சம். எவ்வளோ விடலாம்? ஒரு சொட்டு, 2 அளவுக்கு.
நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு இருக்க பொருள் ரைட்டா ரவை எல்லார் வீட்லையும் இருக்கும். அது இந்த மாதிரி பண்டிகையில டக்குன்னு பண்ணிடலாம் இந்த ரவை லட்டு. ஆமாம். அது இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ரைட்டுங்களா? சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம். இது ரொம்ப கஷ்டமா எப்படி ஈஸியாக பண்ணலாமா? இது ஈஸி தான், டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணி. அதனால தான் இந்த தீபாவளிக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ரவை லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ணன் என்ன சொல்லியிருந்தாரு, கருப்பட்டி மைசூர் பாக்கெல்லாம் பண்ணாமல் எல்லாம் கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், ஆனால் ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் பலகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ரவை லட்டு பண்ணலாம் சொல்லி சொன்னார். நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு வகையெல்லாம் பண்ணுறீங்களே, இந்த கருப்பட்டி அல்வா அதெல்லாம் நீங்கள் இப்படி திருநெல்வேலியே கற்றுக்கிட்டீங்களா இல்லை வெளியூருக்குலாம் போயிட்டு வந்தீங்களா? எங்களுக்கு பாரம்பரியம் ஸ்வீட் கடை. அப்படியா? ஆமாம். வச்சுருந்தீங்களா நீங்கள்? எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இப்பயும் வச்சுருக்கீங்களா? ஆமாம். ஓகே, சரி சரி சரி. திருநெல்வேலி தான் எங்களுக்கு போறிய ஊர். இப்போ கடையெல்லாம் இப்போ முக்கூடலில் வச்சுருக்கோம். சரி, ஓகே. ஸ்வீட்டு கடை 2 கடை ஓடுது, அண்ணாச்சி பார்த்துக்கிட்டுதாங்க. ஓகே. நான் பையன் படிப்புக்காக அங்கே இருக்கேன். இப்படி பாருங்க, நல்ல விஷயம். ஆனால் எத்தனை வருஷமாக வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா எப்படி? அப்போலேருந்தே கற்றுருக்கோம். 13 வயசுலேயே நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்படின்னா? ஆமாம், வீட்டிலே. இப்போ வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 48. 48. அப்போ கிட்டத்தட்ட 35 வருஷமாக பண்ணுறீங்க. ரைட்டு. அதிகமாக திருநெல்வேலி மக்கள் வந்து பண்ணுற ஸ்வீட்னா என்ன ஸ்வீட் அதிகம்? ஸ்வீட்னாலே இது அல்வா தான், கருப்பட்டி தான். ஆமாம், அல்வா தான். கருப்பட்டி அல்வாவும் 2 அல்வாவுமே ஃபேமஸ் தான். பின்னாடி பண்ணிகிட்டே இருக்காங்க, சத்தம் கேட்குதா தெரியல. அந்த எண்ணெய் கொதிக்குதா? ஆமாம். என்ன பண்ணுறாங்க பின்னாடி? ஜாங்கிரி போட போகிறாங்க. சத்தம் கேட்டு இருக்கு பின்னாடி. ஆமாம். ஓகே. இப்போ இந்த ரவை வந்து ஓரளவு கலர் மாறுது நினைக்கிறேன். ஆமாம். போதுமா இது? இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாறுது. ஓகே. இது என்ன மாதிரி பக்குவத்தில் வறுத்துருக்கணும்? இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரும். ஓகே. ஸோ கலரை கொஞ்சம் அதிகமாக வறுத்தா என்ன ஆகும்? கலரை வறுத்த கொஞ்சம் பிடிக்கிற தன்மை வந்துடும். ஓகே. ஆமாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இந்த ரவை லட்டு பண்ணும்போது இப்போது இந்த ரவை லட்டு இப்படி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் பதம் மாறிச்சுன்னா நல்லா இருக்காது, அது என்ன மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கும்? இது இப்போ கொஞ்சம் இதாக மாறிச்சுன்னா டேஸ்ட்டு கம்மியாயிடும். ஓகே. இப்போ அந்த பதத்தில் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல ருசியாக இருக்கும். அது என்ன மாதிரி பதம்? இந்த பொன்னிறத்துக்கு கொஞ்சம் கம்மி. ஓகே. கம்மலாக வரணும். ஓகே. இந்த சக்கரை இதெல்லாம் அது கம்பி பதம் வரணும், ஓரளவுக்கு நார்மலாக வந்தால் போதும். சரி, ஓகே. வீட்டிலலாம் இந்த ரவை லட்டுலாம் பண்ண வச்சுங்க, எவ்வளோ டைம்? 10 நிமிஷத்தில் முடிஞ்சு. அப்படியா? டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள். ஆமாம். அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கர சைலண்ட்டு, கேட்க மட்டும் தான் பதில் சொல்லுவார். ஆமாம் ஆமாம், நமக்கு இதுதான் அனுபவம் புதுசு. அதான் கேமரா முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் அனுபவம், அதனால தான் கொஞ்சம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்லா பேசுவேன். அப்புறம் இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசலாமே. நல்லா பேசுவேன், அது கேமரா முன்னாடி இருக்கனால. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, இப்போ என் கூட பேசுங்க. அதெல்லாம் சரிங்களா? பார்த்தீங்களா, அந்த கேமரான்னு வரும்போது அப்படியே அச்சமாக பேசுறாரு. வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்லா பேசுவேன். ஓகே. இப்போ என்ன மாதிரி பக்குவத்தில் வந்துருக்குறாரு? பொன்னிறமாக வந்துருக்கு. வந்து போதுமா? போதும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். இந்த மாதிரி பக்குவம். ஆமாம். சரி, ஓகே. எடுத்துலாமா? எடுத்து கொஞ்சம் வந்து பருசாக வரும், வறுத்த உடனே பெருசான மாதிரி இருக்கும். நம்ம போடும்போது மணலாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மணல் கொஞ்சம் பெருசாக உதிரி உதிரியாக இருக்கும். இன்னொன்று வந்து அதிகமான சூடெல்லாம் இல்லை, பச்சை வடை போகணும், அவ்வளோதான். வேற மற்றபடி ஒன்றும் கிடையாது. வறுக்காம போட்டால் பச்சை வாடை வரும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ருசி இருக்காது, உடனே கெட்டு போயிடும். ஆமாம், அதுக்கு தான் அந்த வறுக்கிறது. ரவையை வறுத்தாச்சு, 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி சீனி போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஒன்றரை கிலோ சர்க்கரைக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணியா? அதுக்குள்ள மெஷர்மெண்ட் இருக்கு. ஆமாம். சரி, ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி அந்த லிட்டர் எடுத்து வச்சிருக்கீங்க. லிட்டர், ஆமாம், அதுக்கு தான் வச்சிருக்கோம். கலந்து ஊற்றுறது. இப்போ வீட்டில் பண்ணுறவங்க டம்ளர் எடுத்துட்டு. ஓகே. இப்போ இதுவே வந்து நம்ம 1.5 கிலோ சர்க்கரைக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம்ல, இப்போ அதுவே வந்து வீட்டில் நான் டம்ளரில் ரவையை மெஷர் பண்ணி போடுறேன்னா ஒரு டம்ளருக்கு எவ்வளோ சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும்? ஒரு டம்ளருக்கு 3 கிளாஸ் போடணும். 3 கிளாஸ் ஜீனி போடணும். ஓகே. போட்டால் தான் அது அதே மாதிரி 3 கிளாஸ் தண்ணி இது. ஆமாம், அதே தான். இது சிம்பிள்ங்க, உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. மெஷர்மெண்ட் பார்த்தா வீட்டில் இன்னும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இவங்க வந்து பல்காக பண்ணுறாங்க, அதனால கிலோ கணக்கில் சொல்கிறாங்க. அதுவும் வந்து வீட்டில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு. வெந்நி கொதிச்ச உடனே சர்க்கரையை போட்டு பாகு பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும். ஓகே. நம்ம முன்னாடியே போட்டால் கட்டி உறைஞ்சி பொறுக்கு மாதிரி வந்துடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, மற்றபடி அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்கரையும் தண்ணியும் ஒன்றா ஊற்றிட்டு அடுப்பாமல அப்படியும் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். ஓகே.
நம்ம அந்த வெந்நி கொதிக்கிறதுக்கு முன்னால் போட்டோம்னா கேசரி பதம் வந்துடும். கெட்டித்தன்மை வரும். ஆமாம், இது வந்து சீக்கிரம் வெந்துடும். ஓகே. அதுக்காக தான் அந்த பாகு பதம் எடுக்கிறது முதல்ல. ஓகே. சில நம்ம வீடுகள்லாம் கேசரி கிண்டுதோம், சும்மா ஜீனியும் போட்டு வெந்நியை கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றி கிண்டுதோம். ஆமாம், அது கேசரி ஆயிரும். ஓகே. இந்த கம்பி பதம் வந்தால் தான் ரவா லட்டுக்கு ஒப்பந்தம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது என்ன மாதிரி பக்குவம்? அது ஒரு கம்பி பதமா 2 கம்பி? கொஞ்சம் லைட் பதம். ஓகே. லேஸ் கொதி வச்சா போதும். நம்ம கையில் ஒரு இப்படி ஒட்டுற தன்மை வரும். ஓகே. அது வந்தோடனே இதை தூக்கி ஆட் பண்ணி வேண்டாம். சரி, ஓகே. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமாக பார்க்கறது வந்து அந்த கம்பி பதம். ஆமாம். சரி, ஓகே. இப்போ ஆட் போட போகிறேன். இப்போ பாகு பதம் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இந்த கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணோடனே அழுக்கு எடுத்துடும். ஓகே. எடுத்து முடித்த உடனே ரவையை போட்டு ஆட் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ அந்த பக்குவம் வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு. இன்னும் வரணும். ஓகே. எதுக்காக பால் ஊற்றுறீங்க? என்ன காரணம்? பால் ஊற்றுனா அந்த இதில் இருக்க அழுக்குலாம் வெளியில் வந்து அது மற்றபடி ஒன்று சும்மா ஒரு கரண்டி பால் இருந்தால் போதும். ஓகே. ஊற்றின பிறகு உங்கள் அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து வரும். இந்த வருது பாருங்க, இப்படி தான் வரணும். இந்த மாதிரி வரும். ஆமாம். அப்போ இதை இப்படி எடுத்து போடணும். இதே மாதிரி இருக்கும். இதுதான் அழுக்கு தன்மை. அழுக்கு தண்ணி. நம்ம வீட்டில் டிகாஷன் வடிகட்டி இருந்தால் டிகாஷன் வடிகட்டி வச்சு டீ கப்பு இதை வச்சு வடிகட்டி. ஓகே. சில கடைகளில் வந்து ஈஸ்ட் பவுடர் போடுவாங்க. ஓகே. நம்ம சுத்தமானது என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால் ஆட் பண்ணிட்டோம். ஓகே. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஈஸ்ட் பவுடர் போடும்போது இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் இது அதிகமாக சேரும்ல. ஓகே. அது நம்ம உடம்பை பாதிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பால் சேர்க்குறோம். பால் சேர்க்குறோம். ஆமாம். சரிண்ணா, சரி. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆமாம் க்ளீன் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆமாம். ஓகே. இப்போ ஒயிட் கலராக வந்துட்டு. சரி, ஓகே. பியூர் ஒயிட் வாட்டர் மாதிரியே இருக்குது. திக்கான பியூர் ஒயிட்டு. இன்னும் கொஞ்சம் பதம் வந்துட்டுனா ஓகே ரவையை போட்டு ஆட் பண்ணணும். இந்த பதம் வரணும். ஓகே. ரெடி ஆயிடுச்சுல? இதாக்கலாம். தொட்டோடனே சூடாக இருக்கும். ஆமாம். கொஞ்சம் ஆக்டிவாக பிசு பிசுப்பு தன்மை வரும். வருது. இந்த இது வந்தோடனே கொஞ்சம் ரவையை ஆக்டிவ் பண்ணிடணும். இந்த பக்கம் கரெக்டாக வந்துருச்சு. பிசு பிசுப்பு தன்மை. ஆமாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் கையில் எடுத்தீங்கன்னா அப்படி மெதுவாக ஒட்டும். ரொம்ப பிசு பிசு தன்மைடா ஓரளவுக்கு லைட்டாக அப்படி ஒட்டினா அப்படி ஒட்டுற மாதிரி பக்குவம். ஒட்டுற மாதிரி பக்குவம். சரி, ஓகே. அதில் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம். அந்த தண்ணியோட அளவும் ரொம்ப முக்கியம். அதான் 1.5 லிட்டர் வச்சுருக்கீங்க. ஆமாம். சரி, ஓகே. இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அளவு பொறுத்து கொஞ்சம் டைம் மாறும். இன்னொன்று அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரவை போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. அது நல்லா தவதெல்லாம் கொதி வருது. இப்போ இது முடிஞ்ச உடனே நம்ம கிறிஸ்மஸ் பழம் கொஞ்சம் போடணும். ஓகே. முந்திரி பருப்பு கொஞ்சம் போடணும். நெய் ஆட் பண்ணி அப்படி இதில் பாத்திரத்தில் கொத்தி வேணும். ஓகே. இப்போ இந்த முந்திரி பருப்பு இந்த காஞ்சி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து போடணும். நம்ம வறுத்து போட வேண்டாம். அப்படியே போடணுமா? அப்படியும் போடலாம், வறுத்தும் போடலாம். ஓகே. இருக்க அதாவது நேரம் ஆக ஆக இருக்க ஆரம்பிக்குது, கெட்டித்தன்மை வருது. டக்குன்னு இப்போ போட்டு ஒரு 3 நிமிஷம் மேலே ஆச்சு. அப்புறம் ஏலக்காய் பவுடர். ஓகே. இந்த முந்திரி போதுமா இது? போடலாம். இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். ஏன்னா வெள்ளை கலரில் வருது, என்ன பண்ணணும்? வெள்ளை கலர் வரணும் அப்படின்னா நம்ம வறுக்காமல் போடலாம். இல்லை, வறுத்த ரவை மேலே ஊட்டலாமா? வறுத்த ரவை போட முடியும். பச்சை வாடை அடிக்கும். இதுக்கப்புறம் கெட்டியாயிடுமா? ஆமாம். இதில் ஊற்றுவேன், ஆறினோடனே சரியாயிடும். அப்படி எடுத்தா அப்படியே அந்த லூஸாக தளன்னு இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயில எடுத்து போட்டால் செட் ஆகிடுமா? செட் ஆகிடும். ஓகே. இப்போ நெய் போட்டுக்கீங்களே, எதுக்காக? பாத்திரத்தில் ஒட்டாது. அந்த ரவை கொட்டின உடனே ஒட்டாது. ஒட்டாமல் அப்படி இருக்கும். சரி, என்ன பண்ணணும் இப்போ? இது அப்படியே ஆட் பண்ணி. ஓகே. ஊதிடலாமா? ஓகே. நீங்கள் வைக்கிறேன். இது எடுத்துருங்கம்மா கையில். அடுத்தால 10 நிமிஷத்தில் ஆறிடும். ஓகே. அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே கொஞ்சோண்டு பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம பால் ஊற்றி எடுத்துருக்கோம், அதனால அவசியம் இல்லை. ஓகே. தேவைப்பட்டால் ஊற்றினா போதும். ஓகே. அந்த பால் வந்து தேவைப்பட்டால் ஊற்றலாம் சொல்கிறீங்களா? ஆமாம். அது வந்து இப்படி கெட்டி ஆனால் அப்போ யூஸ் பண்ணலாம் சொல்கிறீங்க? ஆமாம். கெட்டி ஆனால் போட்டால் போதும். ஃபேனில் ஆற போட்ட உடனே சூடு ஆற 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 அப்படி உதிரியாக வந்துடும். ஓகே. உதிரி தன்மையில் வந்துடும்.
சரி. நம்ம இப்போ பால் ஆட் பண்ணி ஓகே பிடிக்கணும். இதுதான் வேலை. அந்த டைம்ல வந்து கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓகே. இப்படி கிளற தான் அப்படியே உணர்ந்து செட் ஆகும். ஓகே. அந்த பதத்துக்கு வரும். இப்போ பால் ஆக்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பக்குவத்துக்கு வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கெட்டியான தன்மை இருக்கும்போது கலர் வேற மாதிரி இருந்தது. ஆமாம், மெரூன் கலர்ல இருந்தது. இப்போ ஒயிட் கலர்ல வந்து அப்படி. ஆமாம், சூடார தன் கலருக்கு வந்துடும். நம்ம பால் ஊற்றி அழுக்கு எடுத்துருக்கறதுனால அந்த ஒயிட் தன்மை வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? பால் ஆக்ட் பண்ணுறோம். பால் இப்போ போடுறோம். இந்த பால் எதுக்காக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம்? பால் வந்து இப்படி உதிரியா இருக்கறனால கொஞ்சம் நம்ம பிடிக்கிறதுக்கு தன்மை வரும், சாஃப்டா இருக்கும். ஓகே, அதான். இது சுடு பாலா இல்ல சூடு பால்? சூடு பால். அங்கங்க கெட்டிட்டே ஆகுது. ஆமா. ஓகே. இப்போ கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிட்டு சூடு ஆறிட்டுனா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. இளம் சூடா வச்சு நம்ம பிடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. நெய் போதுமா? போதும். ஓகே. இப்போ பிடிக்கிற தன்மை வந்துடும். திருப்பி வந்து அந்த உதிரியா உள்ளது செட் ஆயிடும். ஆயிடுது. செட் ஆனோடனே நம்ம சாப்பிடும்போது சுவையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். சரி. அண்ணன் எப்படி சொல்றா பாத்தீங்களா? சுவையா இருக்கும். அப்படி என்ன மாதிரி பக்கத்துல வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பால் தன்மை ஊற்றி இருக்கனால கொஞ்சம் ஈரப்பதம் வரும். ஓகே. இந்த உருட்டும் போது என்ன அழுத்தி பிடிக்கணுமா இல்ல மெதுவா? அழுத்தி பிடிச்சாதான் அந்த அமுங்கும். ஆமா. சரி, ஓகே. உனக்கு காமிங்க, நான் பிடிச்சி பார்க்குறேன் எப்படி பிடிக்கணும் பார்க்கலாம். பிடிக்கிறதும் வந்து பழக்கம் இருக்கணும். ஆமா. ரைட்ல அழுத்தி பிடிக்கும் போது அந்த பழக்கம் வரணும். அப்படி நல்லா அப்படி உருட்டி பிடிக்கணும். அப்பதான் அந்த ஷேப் கிடைக்கும். நீங்க அழுத்தி பிடிக்கலாம் ஷேப் கிடைக்காது. இன்னொன்னு உடைய ஆரம்பிக்கும். ஆமா. ஏன்னா அப்படி வரணும். ரைட்டா இது? ஆமா. இதே மாதிரி தான் இந்த தன்மை ஃபர்ஸ்ட் ஓட பிடிக்கும்போது உடையற மாதிரி தான் இருக்கும். ஆனா அழுத்தி இப்படி பிடிக்கும்போது அந்த உருண்டை தன்மை வந்துடும். சரி. நல்ல சாஃப்டாவும் இருக்கும். சாப்பிட பாருங்க. சூப்பரா ரவா லட்டு. ஆமா. இப்போ சூடு ஆறன பிறகு கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை கம்மியாகும்ல? கம்மியெல்லாம் ஆகாது. நம்ம பால் ஆக்ட் பண்ணியிருக்கோம், நெய் ஆக்ட் பண்ணியிருக்கோம், அதனால ஆகவே ஆகாது. ஒரு வாரத்துக்குனாலும் ஒன்று. அப்போ இந்த தீபாவளிக்கு இந்த ரவா லட்டு பண்ணி வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. சக்கரையோட அளவு கரெக்டாக அதிகமான சக்கரையும் இல்லை. கரெக்டா நம்ம எவ்வளோ போட்டுருக்கோம்? 1 கிலோக்கு 1.5 கிலோ. கொஞ்சம் சக்கரை அதிகமா இருக்கு அப்படி யாராச்சுன்னா ஒரு 100 கிராம் கம்மி பண்ணிக்கலாம் போதும். ஆனா 1.5 கிலோ சக்கரை கரெக்டான அளவு. இது நாள் ஆக அந்த இனிப்பு தன்மை கம்மியாகும். அப்படி சொல்லுங்க. அதனால கரெக்டா. இப்போ சூடோட நம்ம பிடிக்கிறதுனால நம்ம என்னன்னா அந்த இனிப்பு தன்மை ஒரு கல்லு கூட இருக்கும். இதுவே ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த இனிப்பு தன்மை கம்மியாகும். ரைட். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவர் நம்ம சீனனை வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இந்த ரவா லட்டு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி பக்குவமாக நிஜமாக சொல்லி கொடுத்தாரு. அது சட்டுன்னு சொல்லி கொடுத்துறாரு. இந்த தீபாவளிக்கு எல்லாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நான் எப்போ போல் எல்லா ஊருக்கு போனோம், யார்கிட்ட ஷூட் பண்ணாலும் அவங்க ஃபோன் நம்பரில் தருவேன். உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா? கேட்டாயம்மா. என்னை பார்த்தீங்கன்னா நான் ஆம்ரோ பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு பாலங்கோட்டை மார்க்கெட் பக்கம் வச்சுருக்கோம். ஸோ நியூலி ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணுறோம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 8939695885. ஓகே, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி, பனங்கற்கண்டு இது எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து டெஃபினட்டாக வந்து இவங்க டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் போயிட்டு ஒரு புது ரெசிபி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.